எதுவும் தேவையில்லை, நீ மட்டும் போதும். கண்ணில் வைத்து காத்திருப்பேன் என்னவனாலும். உன்னெதிரில் நான் இருக்கும் ஒவ்வொரு நாளும். உச்சி முதல் பாதம் வரை வீசுது வாசம். தினமும் 1000 முறை பார்த்து முடித்தாலும் இன்னும் பார்த்திட சொல்லி பழுமனம் ஏனும். தாரமே தாரமே வா, வாழ்வில் வாசமே வாசமே நீ தானே. தாரமே தாரமே வா, எல்தல் சுவாசமே சுவாசமே நீ உயிரே வா. மேலும் கீழுமாடும் முந்தன் மாய கண்ணாலே மாறுவேடம் போடுது என் நாட்கள் தன்னாலே. ஆயுள் ரகை முழுவதுமாய் தேயும் முன்னாலே ஆழம் வரை வாழ்ந்திடலாம் காதலின் உள்ளே. இந்த உலகம் துளாய் உடைந்து போனாலும் அதன் ஒரு துகளில் உன்னை கரை சேர்த்தேன். தாரமே தாரமே வா, வாழ்வின் வாசமே வாசமே நீ தானே. தாரமே தாரமே வா, எல்தல் சுவாசமே சுவாசமே நீ உயிரே வா. நீ நீங்கிடும் நேரம் காட்டும் பெரும் பாரம். உன் கை தொடும் நேரம் தீ மீதிலும் வீரம். நீ நடக்கும் பொழுது நிழல் தரையில் படாது. உன் நிழலை எனது உடல் நழுவ விடாது. பேரழகின் மேலே ஒரு துரும்பும் தொடாது. பிஞ்சு முகம் ஒரு நொடியும் வாடக்கூடாது. உன்னை பார்த்திருப்பேன் விழிகள் மூடாது. உன்னை தாண்டி எதுவும் தெரியக்கூடாது. தாரமே தாரமே வா, வாழ்வில் வாசமே வாசமே நீ தானே. தாரமே தாரமே வா, எல்தல் சுவாசமே சுவாசமே நீ உயிரே வா. கண்கள் நீயே, காற்றும் நீயே, தோடும் நீ, துரும்பில் நீ, வண்ணம் நீயே, வானும் நீயே, ஊடும் நீ, உயிரும் நீ. பல நாள் கனவே, ஒரு நாள் நனவே, ஏக்கங்கள் தீர்த்தாயே. எதையே பிழிந்து உன்னை நான் எடுத்தேன். நான் தான் நீ வேறில்லை. முகமிழைத்தாள் அதில் முத்தத்தால் ஒரு வெண்பாவை நான் செய்தேன் கண்ணே. இதழச்சில் நீ
என்னை விட்டு 2 8 தள்ளி போனால் தவிக்கிறேன். மீண்டும் உன்னை அள்ளி எடுத்து கருவில் வைக்க நினைக்கிறேன். போகும் பாதை நீளம், கூரையாய் நீலவானம். சுவர் மீது கிறுக்கிடும் போது ரவிவர்மன் நீ, பசி என்ற தாயிடம் தேடும் மானிட மர்மம் நீ, நான் கொள்ளும் கர்வம் நீ. கடல் 5 மலை 500 இவை தாண்டித்தானே பெற்றேன் உன்னை. உடல் செவ்வாது இனியொவ்வாது, பல நூறாண்டு நீ ஆழ்வாய் மண்ணை. கண்கள் நீயே, காற்றும் நீயே, தூணும் நீ, துரும்பில் நீ, வண்ணம் நீயே, வானும் நீயே, ஊனும் நீ, உயிரும் நீ. சிடு சிடு என்றாலும் தினமெனை கொன்றாலும் என் காதல் மாறாதடி. விடு விடு என்றாலும் விலகிட சொன்னாலும் என் காதல் தீராதடி. வாழும் நாளெல்லாம் நீ காணும் தூரத்தில் வாழ்வேனே, நான் வாழ்வேனே. காற்றில் பூ பூக்கும் உன் வாசம் நான் வாங்கி சேர்ப்பேனே, நான் சேர்ப்பேனே. வீட்டில் உன் பின்னே வாலாட்டும் ஓர் மௌனம் ஆவேனே, நானாவேனே. நீயே நீ என்று ஓர் வாழ்க்கை நான் வாழ்ந்து போவேனே, நான் போவேனே. வான்வெளியில் பறப்பேன் நீ திரும்பினார், பூநிலவை பறிப்பேன் நீ நெருங்கினார். பேருலகை அடிப்பேன் நீ கலங்கினார், காலடியில் கிடப்பேன் நீ விரும்பினார். வெறுப்புடன் பார்ப்பாயே அதை ரசிப்பேனே, உனக்கெதுமாகாமல் உடன் இருப்பேனே. அருகினில் வாழ்ந்தாலும் தனிமையில் நானே. தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக, ஆன்மாவோடும் இருப்பாராக. கிறிஸ்து இயேசுவில் பிரியமானவர்களே, குழந்தை செல்வம் கடவுளுடைய மாபெரும் கொடை. நம் சகோதரி செஜி அவர்கள் கடவுளுடைய அருளால் குடும்பத்திற்காக ஒரு குழந்தையை கருத்தாங்கி பேர்காலத்தை எதிர்நோக்கி இருக்கும் இவ்வேளையிலே நம் அன்னை மரியினுடைய வேண்டுதலாலும் ஆண்டவர் இயேசுவினுடைய அருளாலும் இந்த குழந்தையை ஈன்றெடுக்க பக்தியோடும் நம்பிக்கையோடும் இவருக்காகவும் இவருடைய குடும்பத்திற்காகவும் சிறப்பாக மன்றாடுவோம். சாமுவேல் முதல் புத்தகத்திலிருந்து வாசகம். பிரிவு 1 இறை வசனங்கள் 19 20. அவர் காலையில் எழுந்து ஆண்டவர் திருமுன் வழிபட்டுவிட்டு திரும்பி சென்று ராமாவில் இருந்த தங்கள் இல்லம் அடைந்தனர்.
உரிய காலத்தில் அன்னா கருவுற்று ஒரு மகனை பெற்றெடுத்தார். நான் அவனை ஆண்டவரிடமிருந்து கேட்டேன் என்று சொல்லி அவர் அவனுக்கு சாமுவேல் என்று பெயரிட்டார். ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவா உமக்கு நன்றி. ஓ பரிசுத்த ஆவியே, என் ஆன்மாவின் ஆன்மாவே, என்னை ஒளிர செய்து வழிகாட்டும் புது வலுவூட்டி என்னை தேற்றும். என் கடமை என்னவென்று காட்டும், அதில் கருத்தாய் துரிந்திட தூண்டும். என்ன நேர்ந்தாலும் நன்றி துதி கூறி பணிவேன் என் இறைவா. உந்தன் தீரு உள்ளபடி என்னை நடத்தும். ஓ பரிசுத்த ஆவியே, என் ஆன்மாவின் ஆன்மாவே, உம்மை ஆராதனை செய்கின்றேன். இறைவா ஆராதனை செய்கின்றேன். லூக்கா எழுதிய நற்செய்தி பிரிவு 1 இறை வசனங்கள் 56 முதல் 58 முடிய. மரியா ஏறக்குறைய 3 மாதம் எலிசபெத்தோடு தங்கியிருந்த பின்பு தம் வீடு திரும்பினார். எலிசபெத்துக்கு பேறுகாலம் நெருங்கியது. அவர் ஒரு மகனை பெற்றெடுத்தார். ஆண்டவர் அவருக்கு பெரிதும் இரக்கம் காட்டினார் என்பதை கேள்விப்பட்டு சுற்றி வாழ்ந்தோரும் உறவினரும் அவரோடு சேர்ந்து மகிழ்ந்தனர். கிறிஸ்து வழங்கும் நற்செய்தி. அன்பார்ந்தவர்களே, இந்த இனிமையான தருணத்திலே ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அவருடைய அருள் அன்றி நம்மால் எதுவும் செய்ய இயலாது. நம் சகோதரி சஜிக்காக சிறப்பாக மன்றாடுவோம். அவருடைய கணவருக்காகவும் இக்குடும்பத்தில் இருக்கின்ற ஒவ்வொருவருக்காகவும் சிறப்பாக மன்றாடுவோம். இறைவன் தாமே துணையாக இருந்து பாதுகாப்பு, நம்பிக்கை, அவருடைய அருள் நமக்கு என்னாலும் தொடர்ந்து வழிநடத்த வேண்டும் என்று இவர்களுக்காகவும் சிறப்பாக மன்றாடுவோம். உங்களுடைய பதில்: ஆண்டவரே எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். ஆண்டவரே எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். குழந்தையாய் பிறந்து குவளையம் தழைக்க செய்தவரே, திருமதி செஜி பேறுகால நாட்களில் உம் அருட்துணையால் வலிமை, துணிவு, பாதுகாப்பு, நம்பிக்கை கிடைத்திட அருள் புரிய வேண்டும் என்று ஆண்டவரே உம்மை மன்றாடுகின்றோம். நம்பிக்கை நாயகனே இறைவா, இப்போதும் எப்போதும் உமது பிரசன்னம் இவரோடு தங்கியிருக்கின்றது என்ற ஆழ்ந்த நம்பிக்கையை இவருக்கு எப்பொழுதும் வழங்கியருள வேண்டும் என்று உம்மை மன்றாடுகின்றோம். அருத்துணை புரிந்து ஆசீர்வதிப்பரே, நாங்கள் அனைவரும் எலிசபெத்துக்கு உதவிய மரியாவின் மனநிலையை பெற்று இவருக்கு நாங்கள் துணையிருந்து இவரோடு உடனிருந்து நாங்கள் உதவிடும் நல்ல மனதை தர வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். அன்பின் நாயகனே இறைவா, இங்கே கூடியிருக்கின்ற எங்களுடைய பெற்றோர், உற்றார், உறவினர்களாகிய நாங்கள் அனைவரும் இக்குறித்த நாளில் மகிழ்ச்சியான செய்தியை பெற்றுக்கொள்ள வரமருள வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். ஆசி வழங்கி காத்திடும் எங்கள் இறைவா, குழந்தை பேச்சிற்காக காத்திருக்கும் அனைவரையும் உம் பாதம் சமர்ப்பிக்கின்றோம். அவர்களுக்கு தேவையான அனைத்து அருள் ஆசிகளை வழங்கி ஆசீர்வதிக்க வேண்டும் என்று உம்மை மன்றாடுகின்றோம். மன்றாடுவோமாக. எங்களையெல்லாம் படைத்து பராமரித்து பாதுகாத்து வழிநடத்தும் இறைவா, எமக்காக மனு உருவாகி எம்மிடையே எந்நாளும் குடிகொண்டுள்ள அன்பு ஆண்டவரே, உம்மை போற்றுகின்றோம். உம் தாயின் வயிற்றில் நீர் கருவாக உருவாகி அவரை மாட்சிப்படுத்தியது போல எம் சகோதரி சஜியின் மீது உமது இரக்கத்தையும் ஆசிரியையும் பொழிந்தருள்வீராக. இவர் உடலின் வேதனைகளை குறைத்து பயம், பலவீனம், கவலை போன்றவற்றிலிருந்து விடுவித்து அனைத்து தீமைகளிலிருந்து காப்பாற்றியருவீராக. இறைவருக்கு நம்பிக்கையும் இறை ஆசிரையும் மனதிடனையும் சுகப்பிரசவத்தையும் அளித்தருள்வீராக. அம்மா மரியே, உம்மை தேடுவோர் ஒரு நாளும் ஏமாற்றம் அடைந்ததில்லை. உமது உறவினரான எலிசபெத்தினுடைய பேறுகாலத்திற்கு நீர் உதவி செய்து நீ விரைந்து சென்றது போல
இங்கு இருக்கும் நாங்களும் துணை புரிய எங்களுக்கு உதவி செய்தல்வீராக. உம் திருமகனம் இயேசுவிடம் பரிந்துரைத்து தூய ஆவினுடைய வல்லமை எங்களோடு இருந்து இவருக்கு சுகப்பிரசனமாகிட உதவி புரிவீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற ஆண்டவர் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். நம் ஆண்டவருடைய வார்த்தைகளில் எம் தந்தை கடவுளை நோக்கி அவர் வழியாக நம்முடைய நம்பிக்கை எடுத்துரைப்போம். விண்ணுலகில் இருக்கின்ற எங்கள் தந்தையே, உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. அன்னை மேரியுடைய பரிந்துரையை நாடி அவர் வழியாக நம் ஆண்டவரிடத்திலே மன்றாடுவோம். அருள்மிக பெற்ற மரியே வாழ்க, ஆண்டவர் உடனே எங்களுக்குள் ஆசி பெற்றவர் நீர். உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவியிலா இருக்கிற எங்களுக்காக தந்தையாம் கடவுளுடைய அன்பும் இறைமகன் இயேசுவின் அருளும் தூய ஆவியினுடைய வழிகாட்டுதலும் பெற்று என்றும் மகிழ்வோடு வாழ்வீர்களாக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூய ஆவியார் உங்களை நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. சா 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 ரி சரி சபா மம த த த சரி பாபா. சா 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 ரி சரி சபா மம த த த சரி பாபா. கம த நி சா திரி சா. அழகே அழகே எதுவும் அழகே, அன்பின் விழியில் எல்லாம் அழகே. மழை மட்டுமா அழகு, சுடும் வெயில் கூட ஒரு அழகு.
விழித்தால் நான் கைதொழும் தேவதை அம்மா. அன்பென்றாலே அம்மா என் தாய் போலாகிடுமா? காலையில் தினமும் கண் விழித்தால் நான் கைதொழும் தேவதை அம்மா. அன்பென்றாலே அம்மா என் தாய் போலாகிடுமா? இமை போல் இரவும் பகலும் என்னை காத்த கண்ணையே, உனது அன்பு பார்த்த பின்பு அதை விட வானம் பூமியாவும் சிறியது. காலையில் தினமும் கண் விழித்தால் நான் கைதொழும் தேவதை அம்மா. அன்பென்றாலே அம்மா என் தாய் போலாகிடுமா? காலையில் தினமும் கண் விழித்தால் நான் கைதொழும் தேவதை அம்மா. அன்பென்றாலே அம்மா என் தாய் போலாகிடுமா? இமை போல் இரவும் பகலும் என்னை காத்த கண்ணையே, உனதன்பு பார்த்த பின்பு அதை விட வானம் பூமியாவும் சிறியது. நிறைமாத நிலவே வாவா, நடைபோடு மெதுவா மெதுவா, அழகே உன் பாடு அறிவேனம்மா. மசக்கைகள் மயக்கம் கொண்டு மடிசாயும் வாழை தண்டு, சுமையல்ல வாரம் சுகம்தான் அம்மா. தாயான பின்புதான் நீ பெண்மணி, தோள் மீது தூங்கடி கண்மணி கண்மணி. காலையில் தினமும் கண் விழித்தால் நான் கைதொழும் தேவதை அம்மா. அன்பென்றாலே அம்மா என் தாய் போலாகிடுமா? இமை போல் இரவும் பகலும் என்னை காத்த கண்ணையே, உனதன்பு பார்த்த பின்பு அதை விட வானம் பூமியாவும் சிறியது. உறங்கட்டும்
ba